இந்த உறவுகள் விஷயத்தில் நிறைய திருக்குர்ஆனில் 2 இடங்களில் சொல்கிறான். வஸைனல் இன்சான பி வாலிதைஹி ஹுஸ்னா என்று சூரா அன்கபூத்தில் சொல்கிறான். நாம் மக்களுக்கு என்ன சொல்லிட்டோம்? தாய் தகப்பின் விஷயத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுமாறு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளையிட்டிருக்கிறான். ரொம்ப நல்ல முறையில் நடக்கணும். இப்படி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்கிற நேரம் ஒரு இடத்துல சொல்கிறான், அதாவது வஸைனல் இன்சான் பி வாலிதைஹி, தன் தாய் தகப்பன் விஷயத்தில் அவர்களுக்கு நல்ல முறையில் நடக்குமாறு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளையிடுகிறான். கட்டளையிட்டு விட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், ஹமலத்துஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்ன். அவங்க தாய் அவங்கள எப்படி சுமந்தாங்கண்டா, சிரமத்துக்கு மேலே சிரமத்தோடு சுமந்தாங்க. அது சாதாரண சிரமம் இல்லை, ரொம்ப பெரிய சிரமத்தோடு அந்த தாய் அந்த புள்ளையை சுமந்தாங்க. வஹ்னன் அலா வஹ்ன் ஃபிசாலுஹு ஃபி ஆமைன். அந்த தாய்க்கும் உம்மாவுக்கும் உள்ள பிரிவு 2 ஆண்டுகள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறோம். என்ன அர்த்தம்? பக்கத்திலே போட்டு 1:30 மணிக்கு பால் கொடுக்கறது, 3 மணிக்கு பால் கொடுக்கறது. அந்த உம்மா எல்லாரும் ட்ரிப் போகிற நேரம் கூட பிள்ளைக்கு ஜலதோஷம் வந்துடும் என்று போகமாட்டாங்க. அந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிறது அல்லாஹ் சொல்கிறான். ஒரு பொம்புல இளைஞன் தன்னுடைய பலம், அதாவது ஒரு மனுஷன் ஒரு புள்ளையை பொறுத்தல்ல, அந்த புள்ள பலகீனம் புள்ளையா இருக்கிற நேரம், அவர் பலம் காலம், வயோதிபத்தை அடைகிற நேரம் பலகீனமாக போயிடுவாங்க. இதே மாதிரி ஒரு யுவதியும் இளமையை அடைகிற நேரம் தான் பலமான காலம். தண்ட பலத்தை பறி கொடுக்குற நேரம் தான் புள்ளையை சுமக்கிற நேரம். அல்லாஹ் அதை குர்ஆன்ல சொல்லுவான், வஹ்னன் அலா வஹ்ன். பலகீனத்துக்கு மேல் பலகீனத்தோடு அவள் சுமக்கிறான். அவளால் இயல்பாக நடக்க இயலாது, இப்போ துள்ள இயலாது, குதிக்க இயலாது, வயிற்றில் சுமந்திருக்கிற நேரம் இந்த ராத்திரி ஒழுங்காக தூங்க இயலாது. அப்படிப்பட்ட ஒரு தாய்க்கு அனிஷ்குருலி வலி வாலிதைக்கு என்கிறான் அல்லாஹ். எனக்கும் உங்கள் தாய் தகப்பனுக்கு நன்றி செலுத்துங்கப்பான்றான். நன்றி உள்ளவனா நடங்க, நேரம் இல்லைன்னு சொல்லாதீங்க, உங்களால் முடியாதுன்னு சொல்லிடாதீங்க. இவ்வளவெல்லாம் செஞ்சு வந்தவர்கள், அவர்கள் பாசத்துக்கு கண்டிஷன் போடலை. நீ கருப்பன்னு சொல்லல, நீ இதென்று சொல்லல, அவர்கள் எந்த இதுவும் இல்லாமல் பாசம் செலுத்தினா நீ நன்றி உள்ளவனான்னு ஒன்றை டெஸ்ட் பண்ணுற இடம் இது. நான் என் உம்மாவோட எப்படி நடந்தேன், என் வாப்பாவோட எப்படி நடந்தேன், நான் நன்றி உள்ள மனுஷனா? அனிஷ்குருலி வலி வாலிதைக்க அல்லாஹ் சொல்கிறான், உனக்கும் உன் தாய் தகப்பன் விஷயத்தில் எனக்கு நன்றி உள்ளவனா நட, இவ்வளவு நான் தான் செஞ்சேன், உன் தாய் தகப்பனுக்கு நன்றி உள்ளவனா நடன்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறோம். அப்போ நாங்கள் எங்களை வேற யார்ட்டையும் போக தேவையில்ல, எங்களை சுய பரிசோதனை செய்யலாம். நம்ம நன்றி உள்ள மனுஷனா, நன்றி கெட்டவர்களா, எப்படி நடக்கணும், எங்கள் உம்மா வாப்பா விஷயத்தில் எப்படி நடக்கிறோம் என்பதை பார்க்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யாக்கூப் நபி அவருக்கு ஒரு அழகான புள்ளை அல்லாஹ் கொடுக்குறான். உங்களுக்கு தெரியும், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவருக்கு பெரிய பெரிய பிள்ளை இருக்கிற நேரம், அதாவது சின்ன 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அதில் இவரை விட ஒருத்தர் சின்னவர், யூசுஃபை விட சின்ன ஒரு ஆள் இருக்கிறார். யூசுஃப் தான் உலகத்தில் அழகானவர் நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழகு மட்டும் இல்லை, உருவத்தில் அழகானவர்ண்டா அதுக்கு ஒரு ஈர்ப்பு வரும். குணத்தில் அழகாக இருந்தால் பிடிக்கும். யூசுஃப் நபியோட குணம் எப்படின்னா, சின்னத்தில் அவ்வளோ அற்புதமான ஒரு குணம். அப்போ அவங்க வாப்பா யூசுஃப் யூசுஃப்னு சொல்கிற நேரம் நானாமார்களுக்குள்ள ஒரு பொறாமை வருது. நீங்கள் ஒரு புள்ளைய எடுத்து பாருங்க, உங்கள் புள்ளையே பாருங்க, உங்கள் புள்ள உங்கள் உம்மாவோட கூட பேசுமா, உங்களோட கூட பேசுமா? இயல்புலே தாயோட தான் கூட பேசுவாங்க. ஆனால் யூசுப் நபி அல்லாஹ் காட்டுற நேரம் உம்மாவோட பேசினது என்ன தெரியல, குர்ஆனில் வரல. ஒரு புள்ள கண்ட கனவை யாருக்கு சொல்லும்? உம்மாக்கு சொல்லும். ஸ்கூலில் நடந்ததெல்லாம் யாருக்கு சொல்லும்? உம்மாக்கு சொல்லும். ஒரு சில பிள்ளைகள் மட்டும் வாப்பா வர காட்டி இருந்து வாப்பாக்கு சொல்லும். யூசுப் நபி மகன், யாக்கூப் நபி மகன் எப்படி தெரியுமா? யா அபதி, என் அருமை தந்தையே, நான் அதாவது நான் ஒரு கனவு கண்டேன். அஹத அஷர கௌகபன், ஒரு 11 கோள்களை கண்டேன். ஒரு சூரியனை கண்டேன் வாப்பா, ஒரு சந்திரனை கண்டேன் வாப்பா, அதெல்லாம் எனக்கு சுஜூது பண்ற மாதிரி கண்டேன். ஒரு சின்ன புள்ள மலல மொழியில வாப்பாட்ட இதெல்லாம் சொன்னா, வாப்பா நேற்று நைட் நான் கனவு கண்டேன்டா. எப்படி நடந்திருப்பாரு வாப்பாவோட, எப்படி பேசியிருப்பாரு, வாப்பாவும் பிள்ளைக்குள்ள ஃபிட் எப்படி இருந்திருக்கும், எவ்வளவு நெருக்கமா இருந்திருப்பாங்க. அப்படி பேசுற நேரம் வாப்பா சொல்றாரு, மகனே யாக்கு அலா எகவத்திக்க, உங்களோட சகோதரர்கள்ட்ட போயிட்டு இதை சொல்லிடாதீங்க வாப்பா, உங்கள் உங்கள் நானமார்கள்ட்ட போய் சொல்லிடாதீங்க, உங்களுக்கு வேற மாதிரி திட்டம் போடுவாங்க அப்படின்றாங்க. இப்படிலாம் நடக்குது. சொன்ன மாதிரி அவங்க பொறாமையில் யூசுஃபை காட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போய்
அங்கே வச்சு பாலடைஞ்ச கிணத்துக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு வர்றாங்க, அழுந்துட்டே வராங்க வாப்பா முன்னாடி. பாப்பா, யூசுப் விஷயத்தை பாருங்களேன், அவர்கிட்ட ஓனாய் திண்டு போட்டுச்சு. பிதமிங் கதிப், போலியான ரத்தத்தை எடுத்து, ஓனாய் ரத்தத்தை எடுத்து அவர் ஷர்ட்டில் போட்டு காட்டுறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு தெரியுது பொய் சொல்கிறாங்கன்னு தெரியுது. ஏன்டா இது நடக்க முன்னாடி யூசுப் மெசேஜ் வச்சுட்டாரு. யாக்கூப் நபி அற்புதம் என்னடா, கனவுக்கு விளக்கம் கொடுக்கறது அற்புதம். அவர் மகன் கண்ட கனவு, அவர் நபி, மகன் கண்ட கனவு தெரியும், மகன் சாக மாட்டார், அவர் ராஜா ஆகுவார்னு அவருக்கு தெரியுது. தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்றாரு, அவர் பொறுத்து கொள்கிறார். ஃபஸபருன் ஜமீல், பொய் சொல்லுகிறான்னு தெரியுது. அதுவும் புள்ள வாப்பா இப்படி நடக்கிறான்னு காட்டினான்ல, பலார்னு அறையல. அவர் ஒரு நபி, எவ்வளோ ஒழுக்கமா நடக்கிறாருன்னா ஃபஸபருன் ஜமீல், அழகான பொறுமையை கடைப்பிடிக்கிறேன். வல்லாஹுல் முஸ்தஆன் பிமா தஸிஃபூன், நீங்க வர்ணிச்சு சொல்ற பொய் இருக்கு பாருங்க, உங்க வர்ணனை விட்டு அல்லாஹ் போதுமானவன், இது வர்ணனை இது அப்படின்ட்டார். அதுக்காக வேண்டி அந்த பிள்ளைகளோட ஒழுங்கா நடக்காம இல்லை, நல்லா நடக்கிறார், நல்ல முறையில் நடக்கிறாரு, எல்லா வகையிலையும் அவர் நல்ல முறையில் நடக்கிறாரு யாக்கூப் நபி. ஆனால் அவருக்கு என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு புள்ள மவுத்தண்டு கேள்விப்பட்டேன்னு வைங்க, மவுத்து அதோடு முடிஞ்சிச்சு. ஆனால் உயிர் வாழுதுன்னா வாயில் சாப்பாடு எடுத்தா யூசுப் சாப்பிட்டாருன்னு ஞாபகம் வரும். தூங்குற நேரம் பக்கத்தில் தூங்க போடுற புள்ள தலையை தடாவி தூங்க போட்டிருப்பாரு. இன்றைக்கு மகன் எங்கே தூங்குறாரு, சின்னவராச்சே, அவரை எடுத்து கிணத்துல போட்டு அவங்க எப்படி எடுத்துட்டு போறாங்க, மறைச்சு எடுத்துட்டு போறாங்க, சந்தையில போட்டு விற்கிறாங்க, ரொம்ப சின்ன விலைக்கு விற்கிறாங்க. அப்ப யூசுப் இன்னொரு வீட்டுக்கு போறாரு, ஒரு வேலைக்காரனாவோ அல்லது எங்களுக்கு புள்ளையாவோ எடுத்து வளர்ப்போம் உண்டு. அப்படிதான் மிஸ்ரை நோக்கி யூசுஃபை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொண்டு போறான். பிளைட்ல கொண்டு போகல, கை மாறி கொண்டு போற புள்ள. இந்த டைம்ல அவங்க வாப்பா அழுகிறாரு, கண்ணு வெறும், அதாவது கண்ணு குருடாச்சு. இப்போ நீங்கள் நினைச்சிடக்கூடாது அப்படி அழ இஸ்லாத்தில் அனுமதியான எதால, அவர் அல்லாஹ்ட்ட சொல்லி அழுகிறார். ரப்பே, என் மகன் யாரெல்லாம் சாப்பாடு கொடுத்துறியாலாம் கண்ணியம். அந்த துவா அல்லாவோட நாளலாம் சும்மா தம்மணி போட்டு அலையலாது. அந்த அழுகை எப்படி என்றால் அவர் கண்ணை குருடாக்கு, இதுக்கு மேல அழ முடியாது. ஒரு வாப்பா எப்படி இருப்பார் நினைக்கிறீங்க? அந்த இறக்கத்தெல்லாம் எடுத்து காட்டுறான். அவர் கண்ணு தெரியாத அளவுக்கு யூசுஃபுடைய அந்த பிரியாவிடை அவருக்குள்ள எல்லா இடத்துலையும், தூங்கினா யூசுப், அங்க நின்றா யூசுப், அங்க வந்தா யூசுப், இங்க தானே பேசினா என் மகன், அவ்வளவு யூசுப் நபி எங்க நடந்தாலும் யாரும் கவரப்படுவார்கள். அதனாலதான் அந்த இடத்துல போய் அந்த அம்மா அவர் அழகுக்கு வர சொல்றா, உடுத்துட்டு வாப்பாண்டு, பொம்பளை எல்லாத்தையும் வச்சுட்டு, அதாவது பொம்பளை எல்லாம் பாக்குறாங்க, இன்னாத இல்ல மலக்குன் கரீம், இது மலக்கு தான்டாங்க, எல்லாம் வசியமாகிற அளவுக்கு அழகு, அவ்வளவு அழகு மட்டும் இல்லாம அழகிய குணம். அப்ப யூசுப் நபியோட வாப்பாட விஷயத்துல எல்லாம் என்ன எடுத்து காட்டுறான், எந்த அளவுக்கு ஒரு தகப்பன் இரக்கம் என்பதை அந்த மூசா நபி விஷயத்துல பார்த்தோமே, யூசுப் நபி விஷயத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி கொண்டு வர்றான். அவ்வளவு பாசம், அவ்வளவு நேசம், கண் குருடாகிற அளவுக்கு யூசுப் நபி விஷயத்தில் எப்படி அவங்க வாப்பா நடந்து கொண்டாரு. இது எல்லாம் திருக்குர்ஆன் ஏன் அப்படி எடுத்து காட்டுது தெரியுமா? இது ஓதிட்டு போறவர்கள் வெறும் மெசேஜ் மட்டும் எடுக்க மாட்டாங்க, தகப்பன் என்றால் யார் என்று புரிவாங்க, அவங்களுக்கு சீ என்று சொல்லக்கூடாதுன்னு புரிவாங்க, ரொம்ப கண்ணியமா நடக்கணும்னு நினைப்பாங்க. இதே நீங்க பாத்தீங்கன்னா மரியம் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்துல அவங்களுக்கு புள்ள கிடைக்குது, வாப்பா இல்லை, ஊருக்கு போனா பிரச்சனை ஆகும்னு தெரியும், எல்லாரும் வேற மாதிரி பேர் வைப்பாங்கன்னு தெரியும், பாப்பா எங்கன்னு கேட்பாங்க, ஊர்ல இருந்து இவ்வளவு நாளா ஏன் காணாம போனேன்னு கேட்பாங்க, காட்டுக்குள்ள என்ன செஞ்சேன்னு கேட்பாங்க. இப்போ ஒரே மிக்க களத்தை நசுக்கி கொண்டு போட்டாங்கன்னு வைங்க, கதை முடிஞ்சு போச்சு, புள்ள காலி, ஊருக்கு போனா நான் போய் உள்ளக்கு தியானம் பண்ணிட்டு வந்தேன்னு சொல்லலாம். இப்ப முடிஞ்சு போச்சு, போலீஸா இருக்கிறாங்க. பைத்துல் மக்தஸுக்கு இந்த பக்கத்துல மக்சதுல் அக்ஷாவுக்கு பக்கத்தில் உள்ள மரமட்டைக்கு இடையில அவங்க ரொம்ப தூரத்துக்கு போனதா குர்ஆன் சொல்லுது, மெப்போட சொல்லுது குர்ஆன். அவர்கள் ரொம்ப உள்ள போயிட்டாங்க காட்டுக்குள்ள, இந்த பலஸ்தீன அந்த இதுல அவங்க காட்டுக்குள்ள போயிட்டு இது நடக்குது, அங்கதான் பிரசவம் நடக்குது, பிரசவத்துல கடுமையா வேதனைப்படுறாங்க. மித்து கபல ஹாதா, யாரெல்லாம் இது நடக்க முன்னாடி நான் மூத்தாயிடக்கூடாது, எது பிரசவத்தை இல்ல, இந்த புள்ளையோட போய் ஊர்ல நிக்கிற நேரம் என்ன பேர் சொல்லுவாங்க, என்ன மாதிரி பண்ணுவாங்க, குடும்ப நிலைமை என்ன ஆகும், எங்க கௌரவம் என்ன ஆகும், நான் இவ்வளவு நாள கெட்டி காத்த பேர் என்ன ஆகும், அதுக்கு சொல்றாங்க நான் செத்து போயிடக்கூடாதா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த தாய்க்கு இல்லமா நாங்க மலக்க கொண்டு வரோம், யாரும் இல்லை, பிரசவம் பார்க்க யாரும் இல்லை, மிட்வைஃப் இல்லை, பக்கத்துல உம்மா இல்லை, தன்னந்தனியா காட்டுக்குள்ள பெத்தெடுக்கிற புள்ள தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அந்த அம்மா நடந்து வாரது அல்லாஹ் சொல்றான்,
கையில் எடுத்துட்டு மெல்ல 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 நடந்து வர்றா ஊருக்குள்ள. எவ்வளவு பயத்தோடு நடந்து வந்திருப்பா. ஆனால் அவ கையில் உள்ள புள்ளையோட கோவப்படலை. அவ கையில் புள்ளைய எடுத்துட்டு வந்து அவ உண்மையை சொல்றா. அவங்க கேட்குறாங்க, என்ன 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 செஞ்சேன்? உன் வாப்பா நல்லா ஆச்சு, உன் உமா நல்ல மூத்துல துப்புற அளவுக்கு கேட்குறாங்க. எங்க போய் என்னத்தோட வந்திருக்கிற? இதுதான் இவ்வளவு நாளா காணல. இதுதான் ஒரு பெண் தன்னுடைய அவமானத்தின் உச்சத்தை சுமக்கிறா. அப்பையும் கையில குழந்தையோட எந்த தப்பும் பண்ணல. உலகத்துல பச்சினி ரேஞ்சில் நம்பர் 1 ரேஞ்ச் கையில குழந்தைய வச்சுட்டு இருக்கிறா மரியம் அலைஹிஸ்ஸலாம். இப்பதான் அவங்க கேட்கிறாங்க, என்ன அவன் நோன்பு பிடிச்சிருக்கிறான், எப்படி இருக்கும் கேட்கிறவனுக்கு? அட எல்லா தப்பையும் பண்ணிட்டு பத்தினி நோன்பு வேற கேட்க மாட்டான். கேட்கிறான், கைஃப நுக்கல்லிமு மன் கான ஃபில் மக்தி சபியா. என்ன காட்டுற? என்ன புள்ளைய காட்டுற? நாங்க எப்படி பேசுறது? இந்த சின்ன கை குழந்தையோட பேசுறது இப்படி காட்டுற கைய எப்படி பேசுறது? அப்பதான் அந்த அற்புதமே நடக்குது. ஒரு அம்மா தன் பொறுமையோட கண் கலங்கி தன் பிள்ளையோட நான் நிரப்பராது என்று சொல்ற நேரம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அந்த புள்ளைய பேச வைக்கிறான். அது வரைக்கும் என்ன நாங்க எடுத்து படிக்கிறோம்டா, ஒரு தாய் தான் அவமானத்தை சம்பாதிச்சாலும் அந்த புள்ளைய கொல்லல. இதான் இஸ்லாம் சொல்லுது. இதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு வேற ஒரு ஆளுக்கு வந்தா தண்ட கௌரவத்துக்காக கொன்று, தண்ட மானத்துக்காக கொள்ளு. ஆனால் ஒரு தாய் யார் என்ற இஸ்லாம் எடுத்துக்காட்டுது. எப்படிப்பட்ட நிலைமையில் நிற்கிறான்? இது எல்லாமே இஸ்லாம் இண்டிகேட் பண்ணது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா தாய் தகப்பன் விஷயத்தில் அவர்கள் எவ்வளவு இரக்கமுடையவர்கள் என்பதை குர்ஆனில் நிறைய காட்டினதுக்கு பிறகு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நமக்கு பணிவிடை செய்யுமாறு சொல்றான். சுபஹானல்லாஹ். எந்த அளவுக்கு தாய் தகப்பன் விஷயத்தில் நம்ம நடக்கணும்டா, 2 பேரும் காஃபிர் வைங்க, ஷிர்க் பண்ணிட்டாங்க. அல்லாஹ்வுக்கு எது ரொம்ப விருப்பம், எது ரொம்ப வெறுப்பு? ஷிர்க் வைக்கிறது, இணை வைக்கிறது தான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப வெறுப்பான காரியம். அந்த இணை வைப்பதை ஒரு தாய் சொல்லிட்டாங்க, இன் ஜாஹதாக் அன் துஷ்ரிக் மாலை அலபி மாலை சிலக்கு பிஹில். உங்களுக்கு அறிவில்லாத ஒரு விஷயத்தில் போய் இணை வை என்று அவர்கள் வந்து வற்புறுத்தினா ஃபலா துதிஉமா, அப்ப மட்டும் கட்டுப்படாதீங்க. வசாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா, உலக விஷயத்தில் அவர்களோட நல்ல முறையில் நடந்துக்கோங்கன்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அப்ப என்ன சொல்றான் தெரியுமா? ஷிர்க் வைங்கண்டா மட்டும் கட்டுப்படாதீங்க, மற்ற எல்லாத்துக்கும் தலை சாட்சி போங்க, அனுசரிச்சு போங்க. இணை வைங்கண்டா இணை வச்சிடாதீங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் உம்மாவோட எவ்வளோ இரக்கமா இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி. தோழர்களோட போறாங்க, ரசூலுல்லாஹ் தன்னுடைய தாயுடைய கபர் தெரியுது. அவங்களுக்கு தெரியும் உம்மா எங்கே அடக்கப்பட்டாங்க. 6 வயசுல தான் மௌத்தா போனாங்க. அதனால அல்லாஹ்வுடைய தூதர் கேட்குறாங்க, ரப்பே என் உம்மா விஷயத்தில் அவங்களுக்கு பிரார்த்திக்கிறதுக்கு எனக்கு அனுமதி தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுத்துட்டான். தோழர்கள்ட்ட சொல்கிறாங்க, எனக்கு எல்லாம் மறுத்துட்டான், எங்கள் உம்மா விஷயத்தில் துவா கேட்க வேணான்னுட்டான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிவிச்சிட்டான். அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த உலகத்தில் வந்து தன் தாயோட விஷயத்தில் ரொம்ப இறக்கம். ஆனால் அல்லாஹ் மறுத்தது ஓப்பன ரசூலை எதையும் மறைக்க மாட்டாங்க, சொல்லிடுவாங்க. ஏன்னா அது கௌரவ பிரச்சனை. அவர் நபி என்றா அவங்க உம்மா வாப்பா எந்த ஸ்டேஜில் நிற்கணும்? ஓப்பன் டிக்ளேயர் இல்லை. உங்களுக்கு தெரியும், ஒருவர் வருகிறார், எங்கள் வாப்பா எங்கேன்னு கேட்குறாங்க. அது என்னத்தை கேட்குறாருன்னா, சந்தையில் இருக்கிறாரா, மார்க்கெட்டில் இருக்கிறாரா, எங்கேயோ போயிட்டாரான்னு கேட்கல. எங்கள் வாப்பா எங்கேன்னு கேட்ட அர்த்தம் என்ன? வாப்பா ஜென்னாவுலையா என்று கேட்குறாரு. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, வகி வருவது, இல்லைம்மா உங்கள் வாப்பா நரகத்தில்ன்ட்டாங்க. அவர் அழுகிறாரு, எங்கள் வாப்பா தாங்க மாட்டாரு, நரகத்தில் இருந்தால் துடிச்சு அந்த நெருப்பு பற்றி எடுக்குமே. ரசூலுல்லாஹ் கிட்ட கூப்பிட்றாங்க, இங்கே வாங்கம்மா, அவர் போகிறவர் அழுகிறவரை கூட்டிகிட்டு வாங்கன்றாங்க. இந்த வந்தவரும் வயசாளி தான், அவரை கூப்பிட்டு வர சொல்கிறாங்க. வந்த பிறகு சொல்கிறாங்க, அபி வ அபா கஃபின்னார் என்றாங்க. அபி வ அபா கஃபின்னார், ஏண்ட வாப்பம் உங்கள் வாப்பம் 2 பேருமே நரகத்தில் தான்ட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நேர்மை என்றா ரசூலுல்லாஹ்வோட நேர்மை, அது உண்மையை மட்டும்தான் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. எங்களால் அதை ஜீர்ணிக்க இயலாது. எங்களால் இந்த ஹதீஸை படித்த பிறகும் இந்த சமுதாயத்தில் சில பேர் என்ன பண்ணிடுவாங்க, ஹதீஸ் இருந்தால் சொல்லித்தானே ஆகணும், ஹதீஸ் இது, ஹதீஸ் பொய் இல்லை, இதை ஏற்றுக்கொள்ளணும். சில பேருக்கு இதை ஜீர்ணிக்க, ரசூலுல்லாஹ் வாப்பா, அட ரசூலுல்லாஹ் வாப்பான்னு ரசூலுல்லாஹ் சொன்ன பிறகு நாங்கள் எப்படி எங்கள் கல்விக்கு ஏற்றுக்கொள்ளலாம் இருக்குது. ஆனால் அதுதான் உண்மை. பெருமான ரசூலுல்லாஹ்வுடைய உம்மாவுடைய கபருக்கு பக்கத்தில் போகிறாங்க. அல்லாஹ்க்கு உம்மா வாப்பா நானா தம்பி எல்லாம் இல்லை. அல்லாஹ் இதாயத்தை கொடுக்க நினச்சா ஒரு ஆளை கொடுப்பான், ஒரு ஆளை கொடுக்க மாட்டேன்னா கொடுக்க மாட்டான். என்ன ஆகுது? அந்த உம்மா விஷயத்தை சொல்ல தான் நான் அதை சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் உம்மா கபருக்கு பக்கத்தில் போய் நிற்கிற நேரம், அப்படியே பக்கத்தில் இல்லை,
கிட்டையில் கொஞ்சம் தூரத்தில் எங்கள் உம்மா கபருக்கு போன்னு கேட்குறாங்க ஜியாரத்துக்கு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரே ஒரு முறை கெஞ்சுறாங்க அல்லாஹ். அல்லாஹ் என்ன சொன்னான்னு சொன்னாங்க சஹாபாக்கள்கிட்ட. ரசூலுல்லாஹ் தோழர்களை பார்த்து சொன்னாங்க, எனக்கு அல்லாஹ் அனுமதி தந்தான், எதுவுமே சொல்லக்கூடாது, உம்மா கபர் கிட்ட போய் நிற்க மட்டுமே அனுமதி தந்தான். முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி. என் தாயுடைய கபருக்கு பக்கத்தில் போய் எனக்கு நிற்கிறதுக்கு மட்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு அனுமதி தந்தாண்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் அங்கே நிற்கிறாங்க. நிற்கிற நேரம் பெருமாளுடைய முகம் மாறுது. தோழர்கள்ட்ட சொன்னாங்க, தோழர்களே, எங்கள் உம்மா கிட்ட நான் நெருங்குற நேரம் எனக்கு மரணம் ஞாபகம் வருகிறது என்றாங்க, எனக்கு மௌத்து ஞாபகம் வருகிறது என்றாங்க. அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய தூதருக்கு துவா செய்ய முடியாது, ஆனால் உம்மாவுடைய கபர் கிட்ட போகிறதுக்கு கெஞ்சி கேட்குறாங்கண்டா. ஏன்னா அவங்க உம்மாவுக்கு எதுவுமே செய்ய முடியாது. இப்ராஹிம் நபி தன் வாப்பா விஷயத்தில் சொன்னார், வாப்பாவே வாப்பாவே யாபத்தி 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 யாபத்தி. குர்ஆனில் நீங்கள் பார்க்கலாம், வாப்பா பதில் எப்படி கொடுக்குறாரு தெரியுமா? ஒரே இடத்துல கூட வாப்பா யா என்று சொல்லல, என்ற வாப்பா என்ற வாப்பா என்ற வாப்பா. யா அபத்தி என்பது அருமை தந்தையே, ரொம்ப இரக்கமா கூப்பிடதான் அபத்தின்னு வரும். அபி வேற அபத்தி வேற. அபத்தி என்று கூப்பிடுறாரு. அந்த டைம்ல அவங்க வாப்பாட சொத்தொடர் வரும். ஒரு இடத்துல எனக்கு கூட்டுவாரில் காட்டுங்க பார்ப்போம், யா புனைய, யா அருமை மகனே, ஏன் இப்படி நீ சிந்திக்கிற அப்படின்னு சொல்லல. அர்ஜு மன்னக்க வஹ்ஜுர்னி மலியா, கல்லால எரிஞ்சு கொள்ளும், ஓடிங்க இருந்து அவங்க வாப்பா சொல்றாரு. அந்த வாப்பா ஆமா சாமி போட்டார். எல்லாரும் அவரை கொண்டு போய் நெருப்பில் போடுற வாப்பாவும் பக்கத்தில் நிற்கிறார். போடுங்க அவனை, அவன் கொஞ்சம் விட ரொம்ப ஓவரா பேசுறான், போடுங்க. ஆனால் இவர் வாப்பா விஷயத்தில் என்ன சொன்னார் தெரியுமா? அஸ்தக்ஃபிர் ரப்பி, நான் ரப்பிடம் கட்டாயமா மன்னிப்பு கேட்பேன் வாப்பா, உங்க விஷயத்துல மன்னிப்பு கேட்பேன், என் ரப்பு மன்னிக்க போதுமானவன் நம்பி கேட்க சொல்றாரு. பிறகு அல்லாஹ் கண்டிக்கிறான், உங்க வாப்பாக்கெல்லாம் மன்னிப்பு கேட்க இயலாது, மன்னிப்பு கேட்கவும் முடியாது, அவர் நரகவாசிக்கு முடிஞ்சு போச்சு கதை, ஃபைல் க்ளோஸ். இப்ராஹிம் நபி கலீலுல்லா. நான் என்ன சொல்ல வரேன்டா, நல்லடியார்கள் தண்ட வாப்பாமார்களோடு எப்படி நடந்தாங்க. உலகத்தில் இயல்பு வாப்பா புள்ளையோட நடக்கிறது. நாம் ஈமான் இருந்த அந்த நன்றி, எங்க வாப்பா சின்னத்தில் அப்படி பார்க்கலையே, எங்க வாப்பா சின்னத்தில் இப்படி செஞ்சாரு, அந்த நன்றிக்கு விரட்ட போக்களையும் அவர் வாப்பாவோட கோவப்படல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர் வாப்பாவை இதே மாதிரி நூஹ் நபி விஷயத்துல நீங்க பார்க்கலாம். நூஹ் நபி கப்பல்ல ஏறி வானம் அப்படி அந்த அளவுக்கு வானம் கொட்டுண்டு, பூமியில இந்த தண்ணி வெளியே கக்குது, மழை அளவுக்கு தண்ணி வர கட்டத்துக்கு போகுது, உலகத்தில் பெரிய ஒரு பிரளயம் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி தண்ட மகனை காண்றார். கப்பல் இப்பதான் ஸ்டார்ட் ஆக போகுது. மகனும் உம்மாவும் வந்து காஃபிர். எப்படி கூப்பிடுறாரு என்று குர்ஆன் சொல்லுது தெரியுமா? வாப்பா அப்படி கூப்பிடல, யா புனைய, என் அருமை மகனே. ஒரே இடத்துல கூட பார்க்க மாட்டீங்க நூஹ் நபியுடைய மகன் வாப்பாவை பார்த்து யா அபத்தி என்று சொல்ற மாதிரி வராது. அல்ல அப்படி வார்த்தையை தேர்ந்தெடுத்து போறான். இவர் பேச போக்கல, என் அருமை மகனே யா புனைய. இப்ராஹிம் நபி வாப்பா யா புனைய சொல்லல, அவர் சும்மா தான் பேசுறாரு. இப்ராஹிம் நபி தான் யாபத்தி. இவர் காஃபிர். யாரு? நூஹ் நபி மகன் காஃபிர். யா புனைய இருக்க மகனா, என்னோட ஏறேன் வாப்பா, பலாத்தக்கும் ஆள் காஃபிரின், காஃபிர் ஆகிறாது வாப்பா. அல்லாஹ் சொல்றான், ரெண்டு பேரும் பேசுகிறார்கள், இவர் கூப்பிடுகிறார், வஹால பைனஹுமுல் மௌஜ் ஃபக்கான மினல் முஹ்ரக். தலைக்கு மேல அலைய தூக்கி போட்டோம். அவனுக்கு அப்பவே ஒரு அடி கண்ணு முன்னாடி செத்து போனோன்னு இவரால் தாங்க முடியல. குளியல் ஆம்பர் கதையை முடித்தோம். ஜூதி மலைக்கு மேல் கப்பலை நிப்பாட்டினோம். எல்லாரும் பரக்கத்து செய்யப்பட்ட மண்ணில் இறங்குற நேரம் நூஹ் கவலையோடு நிற்கிறார். வெத்திட்டோம், எல்லாம் அழிஞ்சு போயிட்டாங்க, எனக்கு ஏசன்லாம் செத்து போயிட்டாங்கன்னு சந்தோஷத்தில் நூஹ் இல்லை. அல்லாஹ்விட நேரடியாக கையை விடுற, செத்து போயிட்டான் தான் என் புள்ள, இன்னபனி மின்னகிலே, என்னுடைய மகன், என்னுடைய குடும்பம் இறைவா, என் குடும்பத்துக்கு மரியாதை இருக்குதானே, நூஹ் குடும்பத்துக்கு உனக்கு மரியாதை இருக்குதானே, ஏன் ஆள் தானே அல்லா. ஃபைனல் எக்ஸ்பிரஷன் அல்லாட்ட ஃபைனலா வேண்ட ஒரு வாப்பா யாருன்னு அல்லாஹ் காட்டுறான். அப்பா அல்லாஹ்வுக்கு கோபம் வருது. நூ இன்னஹு லைஸ மின் அஹ்லிக், உன் குடும்பத்திலேருந்து அந்த பேரை வெட்டிரு, அந்த பொடியன் பேரை வெட்டிரு. இதுக்கு பிறகு அவங்க குடும்பமே இல்லை. இதுக்கு மேலே தெரியாமல், அதாவது எதை கேட்கணும் என்று தெரிய அறிவில்லாத விஷயத்தில் கேட்க வேண்டாம். உடனே பயந்துட்டார், யாரெல்லாம் என்ன மன்னிச்சு, இதுக்கு பிறகு நான் கேட்க மாட்டேன். காஃபிரண்டா துவா கேட்கவே இயலாது, எந்த வகையிலும் கேட்க முடியாது. இதுதான் இஸ்லாமிய சட்டம். நபிக்கு அல்லாஹ் வான் பண்றேனோ. நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன்டா, குர்ஆனுக்குள் வாப்பா புள்ள உறவை நீங்க பார்த்தீங்கண்டா,
எக்கச்சக்கமான இடங்களில் அந்த இதெல்லாம் நீங்க பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது எல்லாம் தாண்டி ஒரு ஈமான்தார் எப்பயுமே நன்றி உள்ளவனாக நிற்பான். நன்றி செலுத்துவதற்கு மிக அருகதையானவர்கள் தாயும் தகப்பனும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். இன்றைக்கு அதிகமானவர்கள் தாய் தகப்பன் விஷயத்தில். இன்றைக்கு உலகத்தில் நம்ம ரொம்ப பிஸி. எங்களுக்கு நிறைய தேவை பணம். ஏனென்றால் அன்றைக்குள்ள மனிதர்கள்ட்ட இருந்த பாசம் இன்றைக்கு கம்மி. ஏனென்றால் அன்றைக்கு இந்த ஏஐ டெக்னாலஜி காலத்தில் மனிதன் பாசத்துக்கு ஏங்கி தவிக்கிற ஒரு காலம் வரலாம்னு நான் நம்புகிறேன். ஏன் நம்புகிறேன்டா, இந்த மைக்கு டிமாண்ட் ஆச்சுன்னு வைங்க, அப்போ தான் இந்த மைக்குக்கு வேலை ஏறிட்டே போகும். ஏன்னா இல்லை, 5 மைக் தான் இருக்கு, 50 பேருக்கு தேவைப்பட்டால் வேலை ஏறும். இதை மாதிரி இன்றைக்கு ஏஐ வந்த பிறகு அறிவுக்கு வேலை வராது, அறிவு மலிஞ்சு போயிடும். எவன்கிட்ட பார்த்தாலும் அறிவு இருக்கும். அன்றைக்கு அறிவாளி ஊருக்கோத்த இருப்பான், பாசம் கொடுக்கறதுக்கு 1000 பேர் இருப்பான். நீங்கள் வாங்கப்பா, நீங்கள் வாப்பா, உங்கள் பிள்ளைக்கு பால் கொடுக்காட்டி நான் கொடுக்குறேன்டுவான், எங்கள் வீட்டுக்கு வாங்கப்பா சாப்பாடு தரேன்டுவான். ஆனால் ஏஐக்கு பிறகு அறிவு மலிஞ்சு போயிடும், உணர்வு ஏஐக்கு கொடுக்கிறது. மனுஷனுக்கு அதெல்லாம் செய்யலாம். அல்லாஹ் காட்டுற நீ செய்வேன், ஆனால் ரத்தத்தை கண்டுபிடிக்க மாட்டேன், கிட்னியை கண்டுபிடிக்க மாட்டேன். சரி பரவாயில்ல, நீ ஆர்டிஃபிஷியல் கிட்னியை கண்டுபிடிச்சன்னு வை, உனக்கு உணர்வு ஃபீலிங்ஸ் கொடுக்கல, அந்த அன்பு கிடைக்காது. நீ கம்ப்யூட்டரில் வெள்ளையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நின்றாலும் அறிவு கிடைக்கும், உனக்கு அறிவு எக்கச்சக்கமாக கிடைக்கும். அந்த அருமையான பாசம் என்னன்னு விளங்காது. உலகத்தில் விலை பேச முடியாத ஒன்று இருந்தால் அது பாசம் சகோதரர்கள். அதான் பாசம். அந்த பாசம் இழந்ததுக்கு பிறகுதான் உம்மா யாரு பாப்பா யாரு அந்த உறவு இல்லாமல் போன பிறகு அந்த பாசம் தெரிய ஆரம்பிக்கும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அதாவது யூசுப் நபிக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டை கொடுத்தான். வாப்பா பிரிஞ்சதுக்கு பிறகு பிள்ளைக்கும் வாப்பாவுக்கும் எவ்வளவு பெருமதி அந்த பாசம் என்பதை காட்டிட்டு காலம் கடந்து அவர் பெரிய ராஜாவாகி சிம்மாசனத்தில் உட்கார வைக்கிற டைம்ல 2 பேரும் மீட் பண்ணினால் இந்த உலகத்தில் அல்லாஹ் செய்த அருளுக்கு அவர்கள் சேதாவில் விழுந்துருவாங்க. வாப்பாண்டா யாரு என்று அன்றைக்கு புள்ள உணர்ந்திருப்பார். புள்ளைக்கு வாப்பா யாரு, வாப்பாக்கு புள்ள யாரு அந்த உணர்வு, அந்த உறவு நீண்ட காலம் அதாவது உங்க புள்ள உங்களோட இருக்குது, காணாம போயிட்டு எவனோ தூக்கிட்டு போயிட்டான். 10 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்களும் பிள்ளையும் சந்தித்தால் அன்றைக்கு எப்படி இருக்கும்? கண்ணீர் மழுக அன்றைக்குள்ள உணர்வு சொல்ல இயலாது. உலகம் உங்கள் காலடியில் கொட்டப்பட்டாலும் நீங்கள் திரும்பி பார்க்க மாட்டீர்கள். ஏன் அப்போ உங்களுக்கு தேவை இந்த உணர்வு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த உறவு அவ்வளவு பவர், இது விலை கொடுத்து வாங்கவே முடியாது. காலங்கள் ஓடிவிடும். நீங்கள் சில வேளை போய் கபரில் அடக்கம் பட்டு வந்துடுவீங்க. அதுக்கு பிறகு சிந்திப்பீங்க, என்னாச்சு, நாம் எப்படி நடந்தோம், ஏன் நாங்கள் ஒழுங்கா நடத்தலையே என்ற ஒரு ஃபீலிங்கோட நிறைய பேர் இருக்கிறாங்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால் சொல்லுகிறேன், ஒரு கட்டம் வாழ்க்கையில் வரும். பெத்த தாயையும் தகப்பனையும் நெஞ்சில் சுமந்து கொண்டு கபரில் கொண்டு போய் வைத்து அவர்களுடைய முகத்தை பார்த்து மண்ணை போடக்கூடிய ஒரு நாள் வரும். அவர்களை கபரில் அடக்க வேண்டிய ஒரு நாள் வரும். அந்த நாள் வரும் வரைக்கும் நாம் தாமதப்படுத்தக்கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அவர்கள் விஷயத்தில் இஸ்லாம் மிக முக்கியமாக வலியுறுத்தி சொல்லக்கூடிய விஷயம், ஒழுங்காக நடங்க, நல்ல முறையில் நடங்க. அந்த திருப்தி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு நிறைய சொல்றான். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்களை நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஏராளமான இடங்களில் அதற்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அதனால் தாய் தகப்பன் விஷயத்தை மிக டேஞ்சரான ஒரு விஷயம். ஒரு மனுஷன் எல்லா இபாதத்தையும் பண்ணிட்டு பாப்பாவுக்கு செய்கிற கடமைகள் உம்மாவுக்கு செய்கிற கடமைகளை செய்யாட்டி அதை அல்லாஹ் எப்படி ஏற்றுக்கொள்வான் சகோதரர்களே? எப்படி ஏற்றுக்கொள்வான்? தன் தாய் தகப்பனுடைய உணர்வுகள் அவர்கள் நல்ல முறையில் அவர்கள் விஷயத்தில் நடக்கணும். அதனால தான் சொல்ல வசாஹிபுஹுமா ஃபித் துனியா மஅரூஃபா. அவங்க ஷிர்க் முஷ்ரிக், அவங்க காஃபிர். வசாஹிபுஹுமா ஃபித் துனியா மஅரூஃபா. குர்ஆனாயத்து அவர்கள் முஷ்ரிக். இப்போ என்ன பண்ணுங்க, எடுத்து தூக்கி துப்பிட்டு போறீங்களா? வசாஹிபுஹுமா அவர்கள் 2 பேர் விஷயத்திலும் நீங்கள் தோழமை கொள்ளுங்கள். ஃபித் துனியா இந்த துனியாவில் மஅரூஃபா நல்ல முறையில் துனியாவுடைய விஷயத்தில் அவர்களுக்கு நல்ல முறையில் நடந்துக்கோங்க. ஏண்டா இந்த துனியாவில் அவங்க தான் உம்மா, துனியாவில் அவங்க தான் பாப்பா. அவர்கள் விஷயத்தில் எல்லா விஷயத்திலும் நல்லா நடந்துக்கோங்க, ஷிர்க்குக்கு மட்டும் கட்டுப்பட வேண்டாம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்றான். அப்படிப்பட்ட நல்லடியார்களாக நல்ல முறையில் தாய் தகப்பன் விஷயத்தில் நடந்து கொள்ளக்கூடியவர்களாக நாம் ஆகணும். அதே மாதிரி சின்னவர்கள் இருக்கிறீங்க, இளைஞர்கள் இருக்கிறீங்க, அல்லாஹ் ஒரு துவாவை சொல்லி தந்ததை நான் ஓதி காட்டினேன். சூரா பனி இஸ்ராயீல்ல வக்குல் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. அந்த துவாவை சொல்லி தருவதற்கு முன்னாடி அல்லாஹ் நிறைய விஷயங்களை சொல்லி தந்ததை நான் சொன்னேன். விரட்டாதீங்க, இப்படி நடத்தாதீங்க, எல்லா பாடத்தையும் அல்லாஹ் சொல்லி தந்துட்டு அந்த மூமெண்ட்ல கோபம் வரப்போக்கில் தான் பொறுமை. கோபமே வராத சபையிலேருந்து பொறுமையா இருங்கன்னு அர்த்தம் இல்லை. கோபம் வர்ற மாதிரி ஒரு சபையில தான் பொறுமை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லித்தரான். அந்த மாதிரி ஒரு கட்டத்தில்
அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா எங்களுக்கு தரக்கூடிய இந்த பாடம் அந்த மாதிரி பொறுமையாக அவங்க வயோதிபத்தை அடைகிற நேரம் நம்ம பொறுமையாக நின்று கேட்கணும். சின்னவர்களும் அல்லாஹ்விட கேட்கணும், ரப்பே எனக்கு இவ்வளவெல்லாம் உம்மா செஞ்சாங்க, இதை நினச்சி பார்க்க சொல்கிறான் அல்லாஹ். நினச்சி பார்த்து தான் இந்த துவாவை கேட்குற நேரத்தில் தான் எங்கள் கல்பில் நாங்கள் அவர்களுக்கு பணிவிட செய்ய வேண்டும் என்ற உணர்வு வரும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட நல்லடியார்கள் கூட்டத்தில் என்னையும் உங்களை மாக்கியர்கள் புரிவானாக. வாஹத் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.